Hello students, welcome to 1+1 channel. இந்த வீடியோவில் நம்ம ஒரு பப்ளிக் எக்ஸாம் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் மாடல் கொஷின் பேப்பர் வந்து இப்படி தான் இருக்கும், சரிங்களா? இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ளூ பென்சில்ஸ் இதுதான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கொஷின் பேப்பர் வந்து இவ்வளோ நாள் தமிழ் இங்கிலீஷ் எழுதியிருப்பீங்க. அது வந்து ஒரே தமிழ்னா தமிழில் இருக்கும், இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் இருக்கும். இப்போ மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல்லேருந்து என்ன இருக்குன்னா ரெண்டு மீடியம்ஸ்க்கும் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷினில் வந்து தமிழில் இருக்கும், அப்புறம் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால தான் கொஷின் பேப்பர் வந்து நிறைய இருக்கும் இதில். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்திங்கன்னா அது இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட் கொஷின். ஸோ உங்களுக்கான என்ன லாங்குவேஜும் என்ன மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனும் எல்லாருக்கும் ஒரே ரெண்டுமே இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். கொஷின் நம்பர் 1 2 இருக்கும், சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன மீடியமோ அதை வந்து ரீட் பண்ணி ஆன்சர் எழுத வேண்டியதான். ஸோ ஒரு மாடலுக்காக கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் லாஸ்ட் இயர்து. ஈஸியாக தான் இருக்கும், சரிங்களா? இதுவும் கொஞ்சம் உங்களுக்கு எல்லா சம்மும் தெரியுதா அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஓகே? ஸோ ஒரு மாடலுக்காக தான் கொடுத்துருக்கேன் இந்த கொஷின் பேப்பரு. கொஞ்சம் கொஷின் புக்லெட் வந்து பெருசாக தான் இருக்கும், ஏன்னா ரெண்டு லாங்குவேஜ்லேயும் டைப் பண்ணணும் இல்லையா? அதனால் கொஞ்சம் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து கூட இருக்கும், சரிங்களா? ஸோ 14 ஓடி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம 2 மார்க் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸ் 14 2 மார்க்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் நம்ம வந்து 10 எழுதணும். இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், கொஷின் நம்பர் 28 இஸ் கம்பல்சரி. அப்போ இந்த 28 கம்பல்சரி அட்டன் பண்ணணும். அதை தவிர்த்து 9 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். 9 கொஷின் அட்டன் பண்ணிவிட்டு 28 வந்து கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ 9 கொஷினுக்கு 13 சாய்ஸ், 13ல் 9 அட்டன் பண்ணிவிட்டு அந்த 14th இருக்குல்லையே அது கம்பல்சரி, அது கண்டிப்பாக நம்ம வந்து அட்டன் பண்ணணும், சரிங்களா? 2 மார்க்ஸும் இந்த மாதிரி தான், ரெண்டு லாங்குவேஜ்லேயும் இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றும் சான்ஸ் இல்லைங்க, ஓகே?
ஆன்சர்ஸ் மட்டும் எழுதுங்க. ரஃப் நோட் எடுத்து இதுக்கான ஆன்சர்ஸ் மட்டும் எழுதி பாருங்கள். ஏதாவது கொஷின்ஸ் தெரியலனா பாருங்கள் எப்படி போடணும் அப்படின்ட்டு. சரிங்களா? இங்கே வந்து மைனஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதோட வந்து 2 மார்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது பாருங்கள், இது வந்து ஒரு க்ரியேட்டிவ் கொஷின் கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு க்ரியேட்டிவ் கொஷின், இது புக்கில் கிடையாது. ஆனால் வந்து இந்த மாடல் வந்து புக்கில் இருக்குது. நம்ம இதை வந்து எல் பிரேக் பண்ணிவிட்டு எல் மெத்தடில் போடுவோம், ஞாபகம் இருக்கா? ஸோ எத்தனை பி ஸ்கொயர் இருக்குது, கியூ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எல் மெத்தடில் போடுவோம். இது வந்து எக்ஸசைஸில் இருக்குது புக்கில். இந்த மாடலில் இருக்குது. பிஎக்ஸ் பி பவர் எக்ஸு அந்த மாதிரி ஒரு சம் இருக்குல்லையே, அதுதான் இது. சரிங்களா? அதே மாடல் தான். இது க்ரியேட்டிவ் கொஷின். இது கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். இது வந்து கம்பல்சரி கூட, அதனால் நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஸோ இதில் 2 மார்க்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள். 5 மார்க்ஸும் வந்து எனி 10 கொஷின் எழுதணும். 42 வந்து கம்பல்சரி. ஸோ 14 கொஷின்ஸ் இருக்கும். 14 கொஷின்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம 10 அட்டன் பண்ணணும். கம்பல்சரி கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். சரிங்களா? அப்போ 9 அட்டன் பண்ணிவிட்டு கம்பல்சரியோட சேர்த்து 10. ஓகே, ஸோ ஃபஸ்ட் சாப்டர் வந்து ஒன்று கேட்டிருக்காங்க பாருங்கள். ஈஸி சம் தான் இது, இல்லைங்களா? ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு கிடையாது. ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து இத்தனை தான் கேட்கணும் அப்படி கிடையாது. எவ்ரி இயர் அது வந்து மாறும். சரிங்களா? நம்ம சொல்ல முடியாது எப்படி கேட்பாங்க அப்படின்ட்டு. இந்த சம் வந்து எல்லா கொஷின்ஸ்லேயும் இருக்கும். க்ரியேட்டிவாக கேட்பாங்க. புக்கில் இருக்கிறதான் கிடையாது. 7 கேட்கலாம், 5 கேட்கலாம், 9 கேட்கலாம், எது வேணாலும் கேட்பாங்க. இந்த சம் கண்டிப்பாக நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? செகண்ட் சாப்டர். அதே மாதிரி மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு சம் கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா? மேட்ரிக்ஸ் ஈஸி தானே இல்லையா? ஸோ மேட்ரிக்ஸ் தரோ பண்ணிட்டீங்கன்னா கூட அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு சம் வந்துடும். ஒரு 5 மார்க். நம்ம என்னால் பாஸ் கூட ஆக முடியாது, 35 எடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம். ஒரு ஃபஸ்ட் சாப்டர் படிக்கலாம். ஒரு மேட்ரிக்ஸ், ஜாமெட்ரி, கிராஃப், ஓடி இது படித்தாலே நம்ம பாஸ் ஆகிடலாம். சரிங்களா? அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் சம்மு இதெல்லாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, அதே மாதிரி தியரம் 3 தியரம், ஏபிடி, பிபிடி, பித்தாகரஸ், இது 3த்துலேருந்து கண்டிப்பாக ஒன்று வந்துடும். ஸோ இதெல்லாம் ஒரு கம்பல்சரியாக வரும். அப்படிங்கிற போது நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. 35 மார்க்ஸ் கண்டிப்பாக எடுத்துடலாம். ஜாமெட்ரி, கிராஃப், ஓடி ஒரு 2 சாப்டர் படித்தாலே போதும். இந்த தியரமு, ஃபர்ஸ்ட் சாப்டர், மேட்ரிக்ஸு இந்த மாதிரி. ஸோ அந்த செகண்ட் சாப்டரில் அந்த 5 + 2 7 + 77+ இந்த மாதிரி சம்மு ஓரளவுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். 35 இல்லை 40 எடுக்கலாம் நம்ம. சரிங்களா? ஆனால் ஓடி நீங்கள் கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓடியில் மார்க் குறைஞ்சிருச்சுன்னா உங்கள் டோட்டல் ஃபுல்லாக அப்படியே சரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக புக் பேக் ஓடியை வந்து கீவேர்ட் வச்சு படித்து தான் ஆகணும் நீங்கள். சரிங்களா? ஏன்னா ஓடி மார்க்கு தான், 1 வேர்டில் எடுக்கிற மார்க்கு தான் உங்களுக்கு வந்து டோட்டல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். ஏன்னா 14 1 வேர்ட் இல்லையா?
அதனால் ஸோ அப்படியே சொல்லையாக மார்க் போயிடும் அதில். ஸோ அதில் கொஞ்சம் ஒன் வேர்டு வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நல்லாவே. லைட் ஹவுஸ் சம் கேட்டிருக்காங்க பாருங்கள், இம்பார்ட்டன்ட் சம் இதெல்லாம். அதே மாதிரி ப்ராபபிலிட்டி டைஸ் சம் கேட்கலாம், இல்லைனா காயின் சம், இது ரெண்டுத்துலேருந்து. சரிங்களா, கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். ஸோ அது ரெண்டுமே நீங்கள் வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள் 42 கம்பல்சரி எவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து தான் கேட்டிருக்காங்க கம்பல்சரி மறுபடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஆல்ரெடி 2 சம் கேட்டாச்சு. இப்போ மறுபடியும் 3வதாக ஒரு 5 மார்க் கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள் சம் தான் இது இல்லைங்களா, ஈஸியாக மார்க் எடுக்கலாம் இதில். ஸோ நம்மளுக்கு வந்து கம்பல்சரி நினச்சி பயப்படவே வேண்டாம், ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புங்க, ஈஸியாக அமையும். ஓகே, ஸோ இதோட 5 மார்க்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜாமெண்ட்ரி கிராஃப் பார்க்க போகிறோம். ஜாமெண்ட்ரியில் வந்து இந்த கொஸ்டின் நம்பர் போட்டு தான் ஏவா பியான்னு எழுதணும். வெறும் நீங்கள் பி எழுதுறதா இருந்தால் பி அப்படின்னு மட்டும் எழுதிடுறீங்க, அப்படி பண்ணாதீங்க. 43ல் பி அப்படின்னு எழுதணும். சரிங்களா, திஸ் ஆர் தட் இப்படி கேட்பாங்க. ஆர் ஆப்ஷன் ஒன்று அட்டன் பண்ணணும். ஒரு ஜாமெண்ட்ரி, ஒரு கிராஃப். ஓகே, கிராஃப் பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸசைஸ் தான். அப்போ அது ரெண்டுத்தில் ஒன்று கேட்டுருவாங்க. அப்போ 1 படித்தாலே போதும்னு இருக்கும். ஆனால் ஜாமெண்ட்ரி அப்படி கிடையாது, 3 எக்ஸசைஸில் ஜாமெண்ட்ரி இருக்குது. நீங்கள் 2 எக்ஸசைஸ் படித்தாதான் உங்களுக்கு முடியும். ஒன்று டேஞ்சன்ட் மட்டும் படிச்சுட்டு போகாதீங்க. சம்டைம்ஸ் ட்ரையாங்கிளும் இந்த மீடியன்ஸ் ஃபஸ்ட் எக்ஸசைஸும் செகண்ட் எக்ஸசைஸும் கேட்க சான்சஸ் இருக்குது. அதனால் 2 ஜாமெண்ட்ரி வச்சுக்கோங்க. எப்போயுமே 2 எக்ஸசைஸ் படிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஜாமெண்ட்ரி. அப்போ தான் உங்களுக்கு வந்து 1 அட்டன் பண்ண முடியும் நம்மளால். இப்போ நீங்கள் ஒன்று படிச்சிட்டிங்கன்னா அந்த 1 விட்டு மீதி 2 கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் ஜாமெண்ட்ரியில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். எப்பவுமே 2 ஜாமெண்ட்ரி படிச்சுக்கோங்க. மோஸ்ட்லி எல்லோரும் ஜாமெண்ட்ரியில் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸையும் டேஞ்சன்ட்டும் தான் படிப்போம் நம்ம. ஏன்னா அந்த செகண்ட் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் 2 படிங்க, அது மட்டும் மறந்துடாதீங்க. கிராஃப் பிரச்சனை இல்லை, கிராஃப் 2 எக்ஸசைஸ் இருக்குது. ஒரு எக்ஸசைஸ் தரவாக படித்தா போதும். எது ஒன்று தரவாக படிக்கிறதா இருந்தாலும் எக்ஸாம்பிளும் படிக்கணும், எக்ஸசைஸும் படிக்கணும். சரிங்களா, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.